ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாஸ்ட் வீக் தான் என்னோட ஃபோனோட ஸ்க்ரீன் டைமை நான் நோட்டீஸ் பண்ணேன். அது வந்து ரொம்ப அலார்மிங்கா இருந்தது எனக்கு. 8 டூ 12 ஹவர்ஸ் டெய்லி நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, எனக்கு ஹை எனர்ஜி லைஃப் ஸ்டைலும் பிடிக்கும். அதே சேம் டைமில் ஸ்லோ லிவிங்கும் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல எப்போவுமே மிஸ் ஆகிட்டு இருக்கு. என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, எங்களோட ஒர்க்கே கொஞ்சம் ஹை எனர்ஜி இன்டென்ஸான ஒர்க் தான். ஒரு பிராண்டுக்காக நாங்கள் ஒரு சின்ன டீம் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே மல்டிபிள் ரோல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளை புஷ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண மாதிரி இருக்கு. ட்ராவல் ஆகட்டும், ஸ்லீப் ஆகட்டும், எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நம்ம அந்த லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருந்தால் தான் நமக்கு இதை பில்ட் பண்ண முடியும். சேம் டைம் நான் எப்படி எடுப்பேன்னா, எனக்கு ஸ்லோ லிவிங்கும் பிடிக்கும். 1 வீக் வந்து நம்ம இன்டென்ஸாக ஒர்க் பண்ணோம்னா, அந்த 1 டே லாஸ்ட் டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், எதுவுமே பண்ணாமல் பிளாங்காக இருக்கணும்னு உள்ள ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. ஸோ அது என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படியோ மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், எப்படி இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து நமக்கு தாட்ஸ், நமக்கு மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாரோட எய்முமே என்னென்னா, நம்மளோட மேக்ஸிமம் டைமை அந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஸோ நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அதில் நிறைய ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸில் தான் அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. ஸோ எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸோட கோலுமே நம்மளை மேக்ஸிமம் டைம் ஸ்க்ரீனை பார்க்க வைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஹிட் ஆகி தான் நான் எனக்கு ஸ்க்ரீன் டைமை பார்க்க போகணும். ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்கிறது கிடையாது இங்கே பிரச்சனை. நம்ம எதை கன்சியூம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கணும்ல தான் இங்கே பிரச்சனை. ஸோ டோபமைன் பற்றி எல்லாரும் பேசி நம்ம கேள்விப்பட்டுருவோம். இப்போ நிறைய கண்டென்ட் வந்து அதை பற்றி இருக்குது. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அதில் என்னென்னா, அதில் வர கண்டென்ட் எல்லாமே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுதான் வரும். அதில் மிக்ஸ்டான கண்டென்ட் வரும். அதில் நமக்கு காமெடி வரும், அதில் சென்டிமெண்ட்ஸ் வரும், அதில் பல விஷயங்கள் வரும். அது வந்து பல எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும். இப்போ வந்து நமக்கு பாஸ்டில் உள்ள எமோஷன்ஸை அது ட்ரிகர் பண்ணும், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதெல்லாமே பேக் டு பேக் நடக்கும். நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு எமோஷன்ஸை தாண்டி வந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒன்று பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ்லி அது கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நமக்கு அது தெரியலனாலும், நம்ம அதை யோசிக்கலைனாலும், இந்த ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணியது எங்கேயோ அது ஹிட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதில் இன்னொரு சைடு என்னன்னா, நம்ம நிறைய பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்போம்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ண தொடங்கி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து ஷார்ட் வீடியோஸை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம் போகிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து எது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, நான் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் எனக்கு லைஃப்ல இருந்து டெய்லி எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு வீடியோனால எனக்கு அது ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு அடிக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா பல ஐடியாஸ் நமக்கு சொல்லுவாங்க. கிராஜுவலாக ஸ்லோ பண்ண சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அடிக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அதை ஒரே ஐடியா ஸ்டாப் பண்ணிடும். அப்படி ஒரே ஐடியா ஸ்டாப் பண்ணியது ஈஸியானு கேட்டால் கிடையாது. நம்ம அதை ஸ்டாப் பண்ணோன்னு நினைச்சாலும் நமக்கு மைண்ட் செட் வந்து திரும்ப 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 நம்ம அதில் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வேணும். நம்ம இதுலேருந்து இன்னொரு இடத்துல மைண்டை டைவர்ட் பண்ணியதுக்காக இனிஷியலி நான் ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ண நினைச்ச பிறகு எப்பெல்லாம் நான் ஃபோன் ஆன் பண்ணணும், எப்பெல்லாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கை வந்து ரீல்ஸுக்குள்ளால தான் போயிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணவே 3 டேஸ் ஆச்சு. நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் ரீல்ஸை போய் ஒரு 2-3 ரீல்ஸ் பார்த்த பிறகு தான் எனக்கு ஞாபகமே வரும், ஓ நம்ம இது பார்க்கக்கூடாதுலாம் நினச்சோம். ஸோ நிறைய பேர் ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கும் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வெளியில் வரணும்னு முடிவு எடுப்போம். நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனையும் சூஸ் பண்ணோம். நம்ம ஒரு 2-3 நாள் அதை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து நமக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்துக்கு அந்த அடிக்ஷனே பரவாயில்லைன்னு நினச்சி நம்ம திரும்பவும் அதுக்குள்ளால போய், ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி ஒரு டிஸ்ட்ராக்ஷனை சூஸ் பண்ணி அதுக்குள்ளால ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். அது நமக்கு பண்ண முடியாது. நமக்கு எனர்ஜி எல்லாம் போன மாதிரி இருக்கும், ட்ரெயின் ஆனது மாதிரி இருக்கும், கடுப்பாக இருக்கும், அந்த மைண்ட் வந்து எப்படியெல்லாம் மெஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதை பீட் பண்ணோன்னா ஒரே வழி என்னென்னா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை பண்ணி தான் ஆகும். நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வீடியோ எடுக்க சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எனக்கு காலம் எழும்பும்போது கஷ்டமாக இருக்கும், டயரிங்காக இருக்கும். வீடியோ எடுக்கணும்னு சொல்லும்போது மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், பண்ண தோணாது, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். அதை தாண்டி நம்ம பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ் அதை ஃபாலோ பண்ணும்போது இது நமக்கு ஒரு ரொட்டீன் ஆகும். ஸோ நமக்கு பிரெயின், நமக்கு மைண்ட் செட் வந்து அதுக்கேற்றது மாதிரி அட்ஜஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா அடுத்து இது வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. இது வந்து நமக்கு புதிய ரொட்டீன் ஆயிரும். நமக்கு
நமக்கு டெய்லி நம்ம காலம் எழும்போம், நமக்கு இது ஒரு டாஸ்க்காக இருக்கனால நம்ம இதை வந்து பண்ணோம். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகும். ஸோ இதில் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து பல வருஷமாக பல தடவை கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா தடவையும் நான் ஸ்டாப் பண்ணியதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஒவ்வொரு தடவை பண்ணியதான் நான் வீடியோஸ் போட்டால் இவ்வளோ வேறாவது பார்க்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. எனக்கு நீஷ் வந்து எனக்கு தெரியும். இதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வியூஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஒரு 3-4 வீடியோஸ் போடுவேன், அதுக்கு பெருசாக வியூஸ் வராது. நான் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த வாட்டி அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு பிரைமரி அப்ஜெக்டிவே வீடியோ அப்லோட் பண்ணது தான். ஸோ நான் வந்து இதுலேருந்து விட்ரா ஆக போகிறேன். நான் இனி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ண போகிறது கிடையாது. அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னுள்ள ஒரு விஷயம் வரும்போது தான் நான் இப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு ஒரு பிளானுக்கு வரேன். ஸோ இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜாக நடக்குதுன்னா, எனக்கு வந்து டெய்லி 1 to 2 hours இதுக்கே ஸ்பெண்ட் ஆகும். அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணேன்னா, ஒரு நாள் கண்டென்ட்டை எழுதுவேன், ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், அடுத்த நாள் எடிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு கண்டென்ட் எழுதவே ரிசர்ச் பண்ணவே 1-2 hours ஆயிரும். நான் இதை ஷூட் பண்ண எப்படி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வரும்போது ஒரு 1-1.5 hours ஆயிரும். அதுக்கு அடுத்த நாள் நான் எடிட் பண்ண ஒரு 2-3 hours ஆயிரும். என்ன தெரியாமல் இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒவ்வொரு கண்டென்ட் நான் பண்ணும்போது எனக்கு நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டிய தேவை. நான் எல்லா கண்டென்ட் பண்ணியது எப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஐடியா அதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு எனக்கு எங்கெங்கே டவுட்ஸ் வருமோ அதை நான் ரிசர்ச் பண்ணி நான் டபுள் செக் பண்ணி அதை நான் ஆட் பண்ணுவேன். அதில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயத்தை விட ஒவ்வொரு டாப்பிக்லையும் அடிஷ்னலாக நாலேஜ் கெயின் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளஸ் எனக்கு புதிய புதிய ஐடியாஸ் நிறைய இதில் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம புதிய ஆங்கிள்லேருந்து புதிய பர்செப்ஷன் எல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கும்போது நமக்கு லேர்னிங் தான் முக்கியம். நம்ம இப்படி ஒரு கண்டென்ட் எழுதி ரைட் டவுன் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது ஒவ்வொரு விஷயத்தில் இன்டெப்த்தாக நமக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதோட பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 1 hour அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நம்ம டயர்டாக இருப்போம். நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி மெஸ்டப்பாக இருக்கும். நமக்கு ரொட்டீனை மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ண நினச்சிருப்போம், அது மறந்து போயிருப்போம். ஒரு 1 hour நம்ம வேற ஒரு உலகத்தில் போயிட்டு வரது மாதிரி தான். அதில் என்னதான் நமக்கு அந்த டோப்பமைன் ஹிட் கிடைச்சாலுமே அது வந்து ஒரு லாங் டேர்மான விஷயம் கிடையாது. அதுவே இந்த சைடு நான் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, ஸோ எனக்கு கோலே வீடியோ மேக் பண்ணியதான். அது ஈஸியானு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு மெஸ்ட்-அப் ஸ்கெடியூல் இருக்குன்னு. அதுக்கு கூட ஒரு வீடியோ எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அப்போ நான் நேரமாக வந்து 8 மணிக்கு கிளம்பிட்டு இருந்தேன்னா இப்போ நான் 6-6:30 கிளம்பணும். ஸோ அதில் என்ன ஆகும்னா, நேரமாக நான் 6 மணிக்கு முழிப்பு வந்தாலும் எழும்ப மாட்டேன். நான் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ என்ன ஆகும்னா, 6 மணிக்கு எழும்புனது எனக்கு மைண்டில் வரும், ஓ வீடியோ பண்ணணும். உடனே நான் எழும்பி இங்கே வந்து வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் எடிட் பண்ணாமல் இருப்பேன், நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா கண்டென்ட் இல்லாமல் இருக்கேன், கண்டென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காலமாக நான் எழும்பி ஒரு டாஸ்க் பண்ணும்போது அந்த டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீலிங் வரும். நான் ஒரு 1-1.5 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அந்த 1.5 hours முடிச்சதும் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதில் எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், வீக்லி 2 வீடியோஸ் போடணும்னு செட் பண்ணியிருக்கேன்னா அந்த வீடியோ போடியது தான் எனக்கு கோலே. ஸோ நான் வந்து இதில் டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. நான் வியூஸை கேர் பண்ணல, என்ன கண்டென்ட் போடணும்னு கேர் பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ரெக்கார்ட் பண்ணிய கண்டென்ட் ஸ்கிரிப்டே கிடையாது. எனக்கு என்ன மைண்டில் வருதோ நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பெரிய அட்வான்டேஜாக இதில் ஃபீல் ஆன விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் தேடிட்டு இருந்த ஒரு விஷயமே அந்த பேலன்ஸ் தான். எனக்கு அந்த ஹை எனர்ஜி ஒர்க்கும் பண்ணணும், சேம் டைம் மைண்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஸ்லோ லைஃப்பில் இருக்கணும். இது எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து நேரமாக இந்த ரீல்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு 1 hour 2 hours சும்மா போயிடும், நமக்கு தெரியாமலே போயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக டெய்லி ஒரு 2 hours 3 hours போகும்போது நமக்கு அந்த டே முடியதே தெரியாது. நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருப்போம். ஸோ இப்போது பேசிக்கலி ஒரு கண்டென்ட் எழுதியது வந்து போரிங்கான விஷயம், கடுப்பான விஷயம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணியதும் கடுப்பான விஷயம், எடிட் பண்ணியதும் கடுப்பான விஷயம். ஆனால் அதை நம்ம பண்ணும்போது அதை பண்ணி முடிக்கும்போது அந்த ஒரு டாஸ்க்கை முடிக்கும்போது நமக்கு இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்போ எனக்கு அந்த ரைட் பேலன்ஸை ஹிட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ யாரையும் ரீல்ஸே பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. நான் ரீல்ஸ் பார்க்க மாட்டேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க, அதை நான் பார்ப்பேன். டெய்லி நம்ம அப்டேட்ஸ் என்னெல்லாம்னு ஜஸ்ட் பார்ப்போம். நான் வந்து ஃபீடில் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் ஏதாவது ரீல்ஸ் வந்தால் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அதை பார்ப்பேன், பேக் வரேன். ஸோ இப்போ ஒரு 30 minutes 45 minutes நான் ரீல்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கணும். நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு அப்டேட்டடாக இருக்க முடியாது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸே நான் எப்படி ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகிட்டு இருந்தேன், எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தேன்னுள்ள ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியதுக்கு மட்டும்தான். ஸோ நான் வந்து யாரையுமே நீங்கள் எல்லாருமே ரீல்ஸ் பார்க்காதீங்க, இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. யாராவது என்ன மாதிரி இருந்தால் இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.